எங்கள் அம்மாவோட பாட்டி எப்போ நெய் காய்ச்சினாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்களாம். அம்மா வந்து இதை அவங்க சைல்டுஹுட்டில் வந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கும் இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. அது என்னென்னா, நெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரை அந்த நெய்யில் நல்லா வந்து காஞ்சிருங்க, அதாவது நல்லா வறுபட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் இந்த முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் நெய்யை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துட்டு அந்த நெய் காய்ச்சின பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேழ்வரகு மாவும் வெல்லமும் போட்டு அதில் அந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதோட நல்லா பெரட்டி அந்த கேழ்வரகு மாவு வந்து எடுத்து தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அதை வந்து இப்போ எனக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, நெய் காய்ச்சின பாத்திரத்தில் பெரட்டி கொடுத்த ராகி மாவும் வெல்லமும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே இது வந்து இணையாகாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் பாட்டியும் உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுத்துருக்காங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே இது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது.